புட்டு செய்ய போகிறோம். அரிசி மாவில் புட்டு. எப்போவுமே வந்து நான் வீட்டில் வந்து இட்லி மாவு எப்படி ஸ்டாக் இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பச்சரிசி மாவும் அரைச்சி இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவருக்கு வந்து கொழுக்கட்டை சாப்பிட மாட்டார். பூர்ண கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, அந்த மாதிரி கொழுக்கட்டைன்றதே சாப்பிட மாட்டார். புட்டுன்னா நம்ம எப்படி, அதாவது சாப்பாடு மதியம் கொடுக்குறோன்னா சாப்பாடே வேணாம், இல்லை நைட்டு டின்னர் கொடுக்குறோன்னா வேணாம், புட்டு மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும், அதே சாப்பிட்டு அதே படுத்துக்குவார். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சது தான் அவருக்கு புட்டு பிடிக்கும். அதனாலே நான் வந்து அரிசி வந்து அரைச்சி பாக்ஸில் வச்சுக்குவேன். அப்பப்போ கேட்குறப்ப சூடாக சாயங்காலத்தில், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி, அதனால தான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ செஞ்சு கொடுத்தா இதை சாப்பிட்டுக்குவார் 7 மணிக்கு. அப்படி நைட்டு முடிஞ்சால் சாப்பிடுவார், இல்லைன்னா அப்படியே கூட படுத்துக்குவார். இப்போ நம்ம புட்டு தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து நானும் அவர் மட்டும் தான் இருக்கிறோம். பையன் வெளியே போயிட்டான், பிரியாவும் இல்லையா. பிரியா இல்லைன்றதுனாலே பையன் எப்பவுமே இந்த புட்டுலாம் சாப்பிட மாட்டான். பிரியா ரொம்ப அவங்க அப்பா மாதிரி புட்டு சாப்பிடும். அதனால வந்து சரி, இப்போ பிரியா வேறு இல்லையா, 2 பேருக்கு தானே கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பு மாவு மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். பிரியா வீட்டுக்கு போகும்போது புட்டு எல்லாம் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டு கொடுப்பேன். மீதி மாவு வச்சு வை, பிரியாவுக்கு வேணும்ல. ஆமாம், பிரியாவுக்கு வேணும். உங்களுக்கு தான் அடிக்கடி புட்டு கேட்பீங்களே, அதனால இது போதும் தானே. போதும், கப்பு போதும். பிரியாவுக்கு எடுத்து போனோம்ல, அதனால் கொஞ்சம் எடுத்து வை. எங்களுக்கு இப்போ எதுவுமே வந்து அவ்வளோ செய்யவே முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரியா விட்டுட்டு சாப்பிட்ணுன்ற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ஸ்டவ் மேலே வச்சிடலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கட்டும். 2 இட்லி பாத்திரம் இருந்தது, பெருசு ஒன்று சின்ன. இந்த மாதிரி கொழுக்கட்டை புட்டு செய்யறதுக்குலாம் கொஞ்சம் குட்டியாக வச்சுருந்தேன் நான். சரி, அதே பிரியா வந்து வேறு எதுக்குமா புதுசாக வேறு வாங்கணும், அதே எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரம் பிரியா எடுத்துக்கிச்சு. அதுவே புது பாத்திரம் தான், புதுசு தான், பழசுன்னு சொல்லலை. 2 இருந்தது. அது சின்னதாக இந்த மாதிரி செய்யும் போது தான் பண்ணுவோம். அதுவும் புது பாத்திரம் தான். வாங்கி 2 முறை தான் நீ செஞ்ச. ஆனால் இட்லி செய்யறதுக்கு வந்து இது பெருசு 21 இட்லி வந்து வச்சுருந்தேன். இப்போ சின்னது இல்லாதனால இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம புட்டு செஞ்சுக்கலாம். அவங்க 2 பேருக்கு அது போதுன்னு சொல்லிட்டு அவள் சின்னது எடுத்து போயிட்டா. அதுவும் ஸ்டீலு. இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து தண்ணியில் நினச்சி ஈரம் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சுன்னா ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு இந்த துணி இப்படி போட்டுருங்க. நம்ம மாவு வந்து எதுவுமே பண்ண வேணாம், ரொம்ப அழுத்தக்கூடாது. அப்படியே எப்படி நம்ம மாவு கொட்டுறோமோ லேசாக அப்படி மாவு அப்படி கொட்டிட்டு அப்படி பரவலாக தள்ளிடுங்க. இந்த துணியை மேலே மூடிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து இந்த மாவு வந்து நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் புட்டுக்கு மாவு கலந்து வச்சுங்க, அது வேகத்துக்குள்ளே இந்த பக்கம் வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு எல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். அதுவும் வந்துடுச்சு. இப்போ மாவு வந்துடுச்சு, எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். நம்ம புட்டு வேக வச்சதெல்லாம் ரொம்ப ஈஸி, ஆனால் இதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையே இருக்குங்க. இந்த கட்டி இல்லாமல் உடச்சி உப்பு தண்ணி போட்டு நம்ம நல்லா கலந்து வைக்கணும். சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டியில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் உடச்சி நல்லா நைஸாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி மாவு நம்ம வேக வச்சோமோ அந்த அளவுக்கு நமக்கு வரணும். இந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம நல்லா சூடு கொஞ்சம் லைட்டாக ஆறட்டுன்னு கையில் உடச்சி உப்பு தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கலாம். தேங்காய் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புட்டு மாவு கலந்து வச்சுட்டு போய் பார்த்தா தேங்காவே இல்லை. இப்போ மழை வேற வர மாதிரி இடி மின்னலாக இருக்குது. அதனால தான் இதை நான் கட்டியெல்லாம் உடச்சி ரெடி பண்ணுறதுக்குலாம் அவர் போயிட்டு கடையில் போய் தேங்காய் வாங்கிட்டு வந்துடணும். நீ போயிட்டு தேங்காய் வாங்கிட்டு வந்துடுறியா? நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு தேங்காய் போதுமா? போதும். வேறு எதாவது வேணுமா? வேணா, பக்கத்தில் வாங்கிட்டு வா. இப்போ அப்புறம் நாளைக்கு பார்த்து வாங்கிட்டு வரேன். கூடவே போயிட்டு இன்னொரு முறை பால் இல்லை, பால் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, ஏன்னா மழையாக இருக்குது, சீக்கிரமா. சரி, ஓகே. பாருங்க, கையில் வந்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் எடுத்துட்டு நம்ம வெளியில் ஸ்வீட் தான் சேர்ப்போம். இருந்தாலும் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்து அந்த தண்ணி ஊற்றி தண்ணி நினச்சி அந்த தண்ணியில் தான் வந்து நம்ம புட்டு மாவு வந்து பசியணும். நான் வந்து தூள் உப்பு தான் சேர்த்து தண்ணியில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம கட்டி இல்லாமல் மாவு பிசைஞ்சுக்கணும். இந்த மாவு பிசைறது தான் நமக்கு வந்து கஷ்டமே. கட்டி இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் பூ மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும், நிதானமாக தான் அது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். நைட்டுக்கு சாப்பாடு என்ன செய்ய போகிற? சாப்பாடு தான், அது பருப்பு வந்துடுச்சு இல்லை, மிளகா கிளி சாம்பார், புதினா துவையல். ஓ சரி, ஓகே. முறுக்கு வத்தல் இருக்குது, வேணும்னா வறுத்து. வேணாம், துவையல் சாம்பாரே போதும். சாதம், ஆயில் வேண்டாம். நான் மாவு பிசைஞ்சுக்கிறேன். அதுக்குள்ளே தேங்காய் கொஞ்சம் உடச்சி தேங்காய் உடச்சி துருவணுமா? ஆமாம், ரைட்டு. உப்பு தண்ணி போட்டு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். தேங்காய் வந்து மேலே தோல் எடுத்துட்டு நான் துருவி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வெள்ளையாக நல்லாயிருக்கும் புட்டு பார்க்கறதுக்கு. இந்த தேங்காய் வந்து மாவோட கலந்துக்கலாம்.
நிறைய பேர் வந்து புட்டு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் தேங்காவும் வெல்லம் போட்டு கலந்து சாப்பிடுவாங்க. நான் எப்பவுமே வந்து தேங்காய் துருவல் வந்து மாவோட போட்டு தான் 2வது முறை வேக வைக்கும் போது வேக வைப்பேன். அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரே முறை வேக வைக்கிறது மட்டும்தான் அந்த மாதிரி தேங்காய் வந்து கடைசியில் போட்டுக்குவாங்க. ஏற்கனவே நம்ம பாதி மாவு வந்து வேக வச்சுட்டோம், 2வது முறை இன்னும் பாதி தான் வேகணும். அப்போ நம்ம தேங்காய் போட்டு கூட வேக வச்சு சாப்பிடும்போது நல்லா தேங்காவும் வெந்திருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் செய்வேன். முதல் முறை வேக வச்சுட்டு எடுத்துட்டு அப்புறமா கட்டிலாம் உடச்சி உப்பு தண்ணி போட்டு கலந்துக்கிறோமா, கலந்துட்டு தேங்காய் போட்டு 2வது முறை திருப்பி தேங்காய் போட்டு வேக ஓகே வைக்கும்போது ஓகே நல்லா ஓகே. இருக்கும். நிறைய பேர் வந்து வறுத்துட்டு நான் செய்வாங்க. கூட இது வரைக்கும் பார்க்கல, செஞ்சு கொடுப்பா சாப்பிட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலந்துட்டு செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் தேங்காய் தெரியுது இல்லை புட்டோட. ஆமா, நம்ம அப்படியே செய்யும் போது தேங்காய் வந்து அப்படியே கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்குல்ல, இது நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். புரிஞ்சுட்டேன். இப்போ தானே வீடியோ எடுக்கும்போது பார்க்குறேன் பக்கத்தில். செஞ்சு கொடுப்போம், உட்காந்து சாப்பிடுவேன். நம்ம என்னதான் கரண்டியில் கலந்தாலும் கையில் ஒரு முறை போட்டு நல்லா நல்லா கலந்துட்டோம். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம துணி வந்து துணி தண்ணியில் போட்டு நனைச்சி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி அந்த மாவுலாம் ஒட்டி இருக்குல்ல அதெல்லாம் அலசிட்டு இந்த மாதிரி நம்ம மறுபடியும் அந்த துணியை இட்லி பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் போடும் போது நம்ம வந்து இந்த மாவு வந்து ரொம்ப அழுத்தக்கூடாது. எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்காம நம்ம மாவு போட்டு செய்கிறோமோ அப்போதான் புட்டு வந்து நல்லா சூப்பராக நல்லா பூ மாதிரி இருக்கும். எதுக்கு துணி மூட்டுறது? ஆவரி தண்ணி உள்ள போகும், தண்ணி போய் ஈரமாயிட்டு மாவு அப்புறமா கொழுக்கட்டை தான் செய்யணும். சரி சரி சரி. அதுக்காக இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சதுனால ஒரு 6-7 நிமிஷம் வெந்தா போதும், அதிகமாக வேக வேணாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். புட்டு வந்து நம்ம ஒரு 7-8 நிமிஷம் வச்சா நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த துணியோடு எடுத்து சூடாக இருக்கு, தண்டோன்னு எடுத்தால் சூடாக தானே இருக்கும். ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிடுங்க. புட்டு வந்து சூடாக தேங்காயெல்லாம் போட்டு சாப்பிடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா அப்படி கலைச்சி விட்டுடுங்க. கட்டி கட்டியாக இருக்குல்ல அதெல்லாம் வந்து நல்லா உடஞ்சி வந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா பாருங்கள் இவ்வளோ சூப்பராக நல்லா மெதுவாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மெதுவா இல்லை மெருதுவாலாம் சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி வந்து சூப்பராக வந்திருக்கு. நான் வெல்லம் வந்து காய் சிறுவது சரி அது காமிச்சிடறேன். நான் கேரட் சீவத்தில் துருவிட்டேன். இந்த மாதிரி வந்து கேரட் துருவெல்லாம் அதில் துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெல்லுமும் வந்து கொஞ்சம் கட்டிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். நம்ம உடச்சி எடுக்கும்போது ஒவ்வொரு கட்டி கட்டியாக இருக்கும், ஒவ்வொரு இடத்துல தூளாக இருக்கும், அதை சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வெல்லம் பத்தலாம் கூட சக்கரை போட்டுக்கலாமா இல்லை வெள்ளமே துருவி போட்டுக்கலாமா? இன்னும் துருவி போட்டுக்கலாம், ஆனால் இப்போ நம்ம போட்டுக்கிட்டு வந்து அதிகமாகவே தான் இருக்கும். ஓ தெரியுதா? ஓகே ஓகே. உங்களுக்கு தான் வெல்லம் வந்து அதிகமாக தேவைப்படுமே. ஃபஸ்ட்டு நான் வந்து கரெக்டாக கலந்து கொடுத்தாலும் மறுபடியும் வெல்லமோ சர்க்கரையோ போட்டு அதிகமாக கலந்து சாப்பிடுவார். அது ஒரு தனி டேஸ்ட்டு, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் தெரியாது, சாப்பிட்டா தான் தெரியும். இதில் வந்து நீங்கள் நெய் போட்டு சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த புட்டை பற்றி வந்து நான் சொல்லியே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு புட்டு வந்து அதிகமாக எப்போ செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ தான் புட்டு செய்வாங்க. இது வந்து ஒரு பெரிய ரகசியமே இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சேலம் பக்கம் கோயம்புத்தூர் வந்து இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் வயசுக்கு வந்தப்போ புட்டு செய்யலான்னு கேட்பேன். இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிடுவாங்கல்ல, போவோம் எங்கள் புட்டு செய்யலான்னு. அந்த பழக்கம்லாம் புட்டுன்னா என்னான்னு கேட்குறாங்க. அவங்க புட்டுன்னா இந்த பக்கம் கேட்குறாங்க. நம்ம பக்கம் புட்டு யாருன்னா வீட்டில் செஞ்சு எதுவுமே கொடுத்தா கூட என்ன வீட்டில் பொண்ணு வயசுக்கு வந்துச்சான்னு கேட்பாங்க. அது நம்ம ஊர் பக்கம். அதனால வந்து புட்டுனாலே பொண்ணுங்க வயசுக்கு வந்தால் புட்டு உளுந்து வடையை தான் செஞ்சு ஃபஸ்ட்டு வச்சுருவாங்க, வரவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது எங்கள் வீட்டில் நடந்ததை நான் சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் பொண்ணு வயசுக்கு வந்தப்போ 13 நாள் உட்கார வச்சாங்க. 13 நாள் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சமைக்கவே இல்லை. அக்கம் பக்கம் சொந்த பந்தம் இவங்க தான் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, புட்டு செஞ்சு கொடுப்பாங்க. காலையில் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்கள்லாம் வயசுக்கு வந்தால் 4 மணிக்கெல்லாம் பூவு வாழைப்பழம் ஸ்வீட்டு ஒரிஜினல் செக்கில் ஆட்டின நெல்லெண்ணெய் வெல்லம் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ பனை வெல்லம் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு 5 மணி 4 மணிக்கெலாம் கொடுத்துருவாங்க. வெளியூரில் இருந்தால் முன்னாடியே வந்து நைட்டு தங்கிடுறாங்க நான் அடுத்த நாள் செஞ்சு போகிறதுக்கு. அப்போ எழுந்து குளிக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தில் ஒரு 100 மில்லி இருக்கும், இல்லைன்னா ஒரு 50 மில்லி. நம்ம எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு. பிரியாலாம் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் தான் குடிச்சதே, அதிகமாக குடிக்கவே இல்லை.
வெல்லத்தை போட்டு நல்லா அந்த நெல்லெண்ணெயில் போட்டு வெல்லம் வாழைப்பழம் எண்ணெய் போட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே கொடுப்பாங்க. ஸ்பூன் வச்சு இல்லைன்னா அப்படியே குடிச்சிடும். நான்லாம் குடிச்சதுனால தான் எனக்கு இப்போ 50 வயசு தாண்டியும் ஒரு நாள் முழுக்க வேலை செய்ய சொன்னால் கூட நான் செஞ்சுட்டே இருப்பேன். நான் எல்லாரும் இடுப்பு வலிக்குது அது வலிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது நம்ம அப்போ பொண்ணுங்க எப்பவுமே வயசுக்கு வந்தப்போ சாப்பிட்ற ஊட்டம் தான் நம்ம கடைசி வரைக்கும் வந்து இந்த இடுப்புலாம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். வேலை செய்ய வந்து நல்லா எனர்ஜியாக இருக்க முடியும். 4 மணிக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு குளிக்க வச்சுட்டு 6 மணி 5 மணிக்கெல்லாம் இந்த எண்ணெய் வாழைப்பழம் வெள்ளெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொழுது வெடியுதோ இல்லையோ உளுந்து வடையும் இந்த புட்டு செஞ்சு ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. நல்லா அந்த உளுந்து வடையை போட்டு பிசைஞ்சு புட்டோட சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வெறும் புட்டு வடை சாப்பிடுவாங்க. இதுதான் இந்த புட்டினுடைய ரகசியமே. புட்டுனாவே பொண்ணுங்க வயசுக்கு வந்தால் மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து செய்யறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இடத்துல கேட்டுட்டேன். நான் வந்து அந்த மாதிரி கேட்டப்போ தெரியாது செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. நான் நிறைய முறை வந்து இந்த புட்டு செஞ்சு நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. இதை தான் புட்டுனாவே பொண்ணுங்க வயசுக்கு வந்தால் தான் புட்டு செய்வாங்க எல்லாரும் வீட்லேயும். இப்போ நம்ம வீட்டில் வந்து சூப்பராக புட்டு செஞ்சுட்டோம். இப்போ போட்டு என்னுடைய வீட்டுக்காரருக்கு கொடுக்க போகிறேன். அவர் நீங்கள் பாருங்களேன், இதில் பாதி அளவு சாப்பிடுவார். நைட்டு சாப்பாடே சாப்பிட மாட்டார். இருந்தாலும் பரவாயில்லன்னு இப்போ பாருங்கள் மிளகாய் கிள்ளி சாம்பார் வச்சுட்டேன். ஏன்னா சாம்பார்லாம் நம்ம நிறைய வீடியோ போட்டுக்கிறோம், அதனால் வந்து அதை வந்து காமிக்கவே இல்லை. நான் இங்கே வந்து புதினா கொஞ்சம் இருந்தது, அது துவையலுக்கு வந்து நல்லா வதக்கி வச்சுட்டோம். இப்போ இதை அரைச்சிட்டு சாம்பார் தான் நைட்டுக்கு டின்னர் நம்ம வீட்டில் சாப்பாடு. இப்போ வந்து 6 மணின்றதால 6:30 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது புட்டு சாப்பிடலாம். அவ்வளோதான், ஸ்பூன் வச்சு ஒரு கப்பில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் வந்து வீடியோ எடுத்துங்கிறதுனால சாப்பிட்டு காமிக்க முடியும். நீயே சாப்பிட்டு சொல்லு நல்லா இருக்கான்னு முதல்ல. நம்ம செய்யறது நமக்கு பிடிச்சாதான் அடுத்தவங்களுக்கு பிடிக்கும். நம்ம சரி, முதல்ல சாப்பிட்டு பார்த்து சொல்லு. புட்டை கையில் வச்சுக்கின்னு ஏங்க வச்சுங்கிற சாப்பிடணுமா? ஓ சரி சரி. எதனா குறைக்குதா? ஸ்பீட் கம்மியாகுதா? தேங்காய் கம்மியாகுதா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து வெல்லம் பத்தாது. அதுதான் கேட்டேன். நான் கொஞ்சம் சக்கரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லை பனை வெல்லங்குது, பனை நாட்டு சக்கரை இருக்குது, நாட்டு சக்கரை அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து சூப்பராக ஒரு புட்டு செஞ்சு காமிச்சிட்டு இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் பொண்ணுங்க இருந்ததுன்னா சின்ன பொண்ணுங்களாக இருக்கும் போது வயசுக்கு வரும்போது உளுந்து வடையும் புட்டு செஞ்சு கொடுங்க, உளுந்து லட்டு செஞ்சு கொடுங்க, உளுந்து கஞ்சி செஞ்சு கொடுங்க. சின்ன வயசுல நம்ம கொடுக்கறது தான் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சத்து. இப்போ வந்து நாங்கள் புட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மலரம்மா சமையல் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.